வணக்கம் அன்பான கிரிக்கெட் ஃபேன்ஸ். நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் vs பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஈஸி வின்னு சொல்ல முடியாது, ஒரு கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இந்த மேட்ச். ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ண பாகிஸ்தான் இருந்தாலுமே ஓட்ட விட்டாங்க. அப்படியே செகண்ட் மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். லாஸ்ட் டெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் முதல் பேட் பண்ணாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 344 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஜஸ்டின் கிரீஸ் அண்டு கேப்டன் ரோஹித் சர்மா நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அப்படியே அதர் சைட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 387 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அப்துல்லா ஷபீக் அண்டு கேப்டன் பாபர் அசம், எஸ்பெஷலி அப்துல்லா ஷபீக் பயங்கரமாக ஆனார். 160 நாட் அவுட்டில் இருந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ். வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 170 ரன்ஸ்க்கே அவுட் ஆகிட்டாங்க. அது நல்லாவே போல் பண்ணியிருந்தாங்க. உஸ்மான் அப்படியே ஃபோர்த் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 1-1 இந்த சீரீஸை ட்ரா பண்ணியிருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து அப்துல்லா ஷபீக் அவர் வாங்கியிருக்காரு. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் பார்த்தீங்கன்னா பாபர் அசம் அண்ட் ஜஸ்டின் கிரீஸ். எஸ்பெஷலி ஜஸ்டின் கிரீஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். போன டெஸ்ட் மேட்ச்சில் 5 ஓவரில் 5 விக்கெட் எடுத்தார். எல்லா ஓவர் மெய்டனாக போட்டு 5 விக்கெட் எடுத்தார். பயங்கரமாக அந்த சீரீஸ் அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தான் 1-1 ஜெயிச்சிருக்காங்க. 2-0 ஜெயிச்சிருக்கலாம் அந்த மேட்ச்சை. இருந்தாலுமே பாகிஸ்தான் 1-1 ட்ரா பண்ணியிருக்காங்க சீரீஸை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.